சித்தா படத்துல வரக்கூடிய உனக்குத்தான் பாட்டு சமூக வலைதளங்கள்ல அதிகமாவே பகிரப்பட்டது. சித்தப்பா ஸ்தானத்துல இருக்க சித்தார்த் தான் அண்ணன் மகளுக்காக பாடக்கூடிய பாட்டு. இத ஒரு தந்தை மகள் பாட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கூட்டு குடும்பத்துல இருக்க நிறைய பேர் தான் அண்ணன் குழந்தைகளையும் தம்பி குழந்தைகளையும் தான் குழந்தைன்னு தான் சொல்லிப்பாங்க. அமுத கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான். பாட்டோடைய வரியவே ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருப்பாரு விவேக். அமுத கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், எல்லாமே உனக்குத்தான்னு சொல்லியிருப்பாரு. நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. நீங்கா நிழல் உனக்குத்தான், அந்த நிழல் நீங்கனால என்ன ஆச்சுங்கிறது தான் அந்த படத்தோடைய கதையே. பொருந்தி போ நீ தோளோடு. விவேக் இந்த பாட்டை ஒரு அப்பாவா மட்டும் எழுதாம தன்னை ஒரு குழந்தையாவே பாவிச்சு எழுதியிருப்பாரு. மடியில் ஊஞ்சல்லாடு. குழந்தைங்க தான் கூடயே வச்சு விளையாடுற பொம்மைய ரொம்ப அழகா வரிகளுக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு. உன்னோடு பொம்மை கண்ணோடு. குழந்தைங்களோட அந்த உலகத்துக்குள்ள வரிகள் மூலியமா நம்மள மிதக்க வச்சிருப்பாரு. பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். குழந்தைங்களோட கற்பனை உலகத்தோட தனித்துவத்தை ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பாரு. சந்திக்கா மலர் உனக்குத்தான். அந்த உலகத்துல இருக்க அழகான மலர்களை யாரும் பார்த்திருக்கே மாட்டாங்க, ஏன்னா அது அவங்க உருவாக்குனது. கண்டிக்கா மொழி உனக்குத்தான். அந்த உலகத்துல யாரும் கோபமாவே பேச மாட்டாங்க. சிந்திக்கா நொடி உனக்குத்தான். வார்த்தைகளை ரொம்ப அழகா உபயோகிச்சு நம்மள மெய்மறக்க வச்சிருப்பாரு. சிரிக்கும் நதி உனக்குத்தானே. எந்த அளவுக்கு தான் குழந்தைய ரசிச்சிருக்காருங்கிறத இந்த வரிகள் சொல்லும். வழியும் எச்சில் வாயோரோ. இத அனுபவிச்சு உணர்ந்து எழுதியிருப்பாரு. எனது காயம் மாறும். குழந்தைங்களோட பிஞ்சு காலை எடுத்து தான் மார்ல உதைச்சு விளையாடுற சுகமே தனி. வேகமா ஓடிட்டு இருக்க அந்த காலத்துல ஆபீஸ்லயும் வெளியும் எவ்வளவு பிரஷர் எவ்வளவு டிப்ரெஷன் வந்தாலும் வீட்டுக்கு போய் அவங்க குழந்தைய பார்த்தாலே போதும், எல்லா கவலைகளும் மறந்து போயிடும். பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. என்னுடைய ஃபேவரட் லைனா நான் இதை தான் சொல்லுவேன். இப்பேற்பட்ட லைனை எழுதினதுக்காக விவேக் அவர்களை எவ்வளவு வேணா பாராட்டலாம். அது என்னன்னா, பல பேர் தான் குழந்தைய சாமியா தான் பாக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாட்டினா கூட அவங்கள காக்குற தெய்வமா தான் குழந்தைய தான் பாக்குறாங்க. யாருக்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. இந்த 2 வரிகள் இந்த பாட்டை ரொம்பவே கியூட் ஆக்கியிருக்கு. இந்த போர்ஷன் சோசியல் மீடியாவே கலக்கிக்கிட்டு இருக்கு. விவேக் அவர்களோட வரிகள் ஆகட்டும், சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் ஆகட்டும், இல்ல வாய்ஸ் ஆகட்டும், அந்த குட்டி பாப்பாவோட கியூட்டான நடிப்பாகட்டும், இந்த பாட்டையே வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த அறிவிப்பால் அன்பு தருவாள், சின்ன அறிவிப்பும் இன்று சுடுவாள். இந்த பாட்டுல வர குறும்புத்தனங்கள், குழந்தைத்தனங்களை ரசிக்கணும்னா உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்க சொந்தக்கார குழந்தைங்களோடய இல்ல உங்க அக்கம் பக்கத்து குழந்தைங்களோட விளையாடிருந்தாலே போதும், இந்த பாட்டை நீங்க கண்டிப்பா ரசிப்பீங்க. பாட்டோட வைப்பு என்னையும் உள்ள எடுத்துருச்சு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இந்த வைப்பை உங்களுக்கு அனுப்புறேன். இந்த பாட்டுக்கு வந்த நிறைய மீம்ஸ் என்னன்னா, ஒரு தந்தை மகள் பாட்டை சமையல் வீடியோவுக்கும் கணவன் மனைவி பாட்டாகவும் காதலர் காதலி பாட்டாகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நாமுத்துக்குமார் அவரோட ஆனந்த யாழை பாட்டை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அந்த பாட்டோட வரிகள் தந்தை மகளுக்கு மட்டும் இல்ல எல்லா உறவுகளுக்குமே பொருந்தும்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த பாட்டோட வரிகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த இடத்துலயும் விவேக் இதை ஒரு மகளுக்கான பாட்டா மட்டும் எழுதியிருக்க மாட்டாரு. அன்பு செலுத்தக்கூடிய எல்லா உறவுகளுக்குமே இந்த பாட்டு பொருந்தும். அந்த வகையில இது ஒரு உறவு கடந்த பாட்டு, எல்லா உறவுகளுக்கும் பொருந்தக்கூடிய பாட்டு.